சிக்கன் எடுத்தீங்கன்னா ஒரு தடவையாவது இந்த ரோஸ்ட் செஞ்சு பாருங்க. அவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபி. தக்காளி வெங்காயம் கூட தேவையில்லை, ஆனா டேஸ்ட் செம்மையா இருக்குங்க. 400 கிராம் சிக்கன் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க தண்ணி வடிச்சிட்டு. இப்ப இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம், கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, அதுக்கப்புறமா ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து நல்லா இடிச்சு சேர்த்துக்கலாங்க. இது வந்து நீங்க மிக்சிலையும் போட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி. ஆனா நான் தண்ணி ஊத்தாம அரைக்கணும்ன்றதுனால இந்த மாதிரி அரைச்சுக்கிறேன். இல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா உங்ககிட்ட 1 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம இடிச்சு சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்டையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. இது இப்படியே கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிரும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த கடாயை அப்படியே எடுத்து அடுப்புல வச்சிருங்க. நான் இந்த கடாயில தான் செய்ய போறேன்றதுனாலதான் இதுலயே அப்படியே மேரினேட் பண்ணிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு சிம் பண்ணிட்டு ஒரு 8 நிமிஷம் வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா சிக்கன் வெந்துடும். தண்ணியே தேவையில்லை, சிக்கன்ல இருக்கிற தண்ணியே போதுமானதா இருக்குங்க. 8 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு விட்டுறாதீங்க, நடுவில் ஒரு 2 தடவை கலந்து விடணும். சிக்கன் வெந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. சிக்கன் வெந்திருக்கு, ஆனாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. அதனால இனி மூடி போடாம அப்படியே ஓப்பன்லயே வச்சுட்டு நீங்க கலந்து விட்டுட்டு இருந்தீங்கன்னா தண்ணி சுத்தமா வத்திரும். தண்ணி சுத்தமா வத்தினதுக்கு அப்புறமா அதை எடுத்து தனியா வச்சிருங்க. ஒரு பேன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கிறேன். இது நெய் அதிகம் கிடையாதுங்க, கரெக்டா இருக்கும். இந்த நெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதே 3/4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேங்க. இது கூட நீங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம். கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்கிறேங்க. சோம்பு பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் சிக்கனுக்கு. அதனால இது போக நான் எந்த ஒரு மசாலா பொடியோ இல்ல மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே நான் சேர்க்கல. பட்டை கிராம்பு பிளேவர் வேணும் அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் கலந்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. மிளகாய் தூளோட பச்சை வாசம் போயிருங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு தனியா எடுத்து வச்சிருக்க பாருங்க, அந்த சிக்கன் பீசஸ உள்ள சேர்த்துடலாம். பாருங்க எப்படி கலர் மாறப்போகுதுன்னு. அப்படி அருமையா இருக்குங்க அந்த கலர் பார்க்கவே. மிளகுத்தூள் போட்டிருந்தீங்கன்னா இந்த கலர் வராது, அதனால நான் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்திருக்கேன். அப்படியே சிம்ல வச்சு கலந்து கலந்து விடணுங்க. முதல்ல நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா சிம்ல வச்சுட்டு அப்பப்ப கலந்து விட்டா போதும். இப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும்னு இல்லை, ஏன்னா இது கொஞ்சம் நல்லா அந்த நெய்லியே வந்து ஃப்ரை ஆகணும். மேல அப்படியே வந்து அந்த மசாலா எல்லாம் கோட் ஆகி ட்ரை ஆகணும். ரொம்ப ட்ரை ஆனாலும் நல்லா இருக்காது. இப்ப பாருங்க இந்த அளவுக்கு ட்ரை ஆகணும், அந்த தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜ் போதுங்க. இதுக்கு மேல விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிருங்க. நெய் மணத்தோட அதிகமா மசாலா எதுவும் சேர்க்காம அவ்வளவு அருமையா இருக்குங்க. இது ரச சாதம், தயிர் சாதத்துக்கு சூப்பரா சூட் ஆகும், பிரியாணிக்கு கூட சூட் ஆகுங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா மொறுமொறுன்னு வேணும்னா இன்னும் 2 ஸ்பூன் நெய் ஊத்தி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா இதுவே போதும், நல்லா இருக்கும்.